Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 30/7/2025. இந்த வீடியோவை மிட்நைட் 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னா 12:30 AM ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து 2 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது ரிகார்டிங் கவுன்சிலிங். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜினுடைய அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸினுடைய எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கல்லூரியும் அவங்க வாங்கக்கூடிய இதர கட்டணங்கள் என்னென்ன அப்படிங்கிற தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி வந்த 2 இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் டென்டல் காலேஜஸ்லேயும் எம்பிபிஎஸ்லேயும் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் தவிர மற்ற இதர கட்டணங்களுடைய விவரங்களை கொடுத்துருக்குறாங்க. இப்போ டியூஷன் ஃபீஸை நீங்கள் உங்களுக்கு அலாட்டான காலேஜஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. அது தவிர கல்லூரியில் என்னென்ன மாதிரியான கட்டணங்கள் வசூலிக்க வேண்டும் அப்படிங்கிறத நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது இதர கட்டணங்களின் விவரங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு கேஎம்சிஹெச்சில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஹாஸ்டல் ஃபீஸு பர் மந்த்துக்கு 7,000 rupees, மெஸ் பில் 8,000 per month. மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு 2,50,000 per year. மெஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6,250 per month. டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதாவது பஸ் கட்டணம், பேருந்து கட்டணம் 25,000. அதர் ஃபீஸ் 1 lakh வாங்குகிறாங்க. இது வெப்சைட்டில் வெளியிட்டுள்ள கட்டண விபரம். இது தவிர கல்லூரிகளில் வேறு எதுவும் கட்டணங்கள் வாங்குகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அட்மிஷனுக்கு கல்லூரிக்கு போகும்போது என்ன விபரங்களை சொல்கிறாங்களோ அதனுடைய அப்டேட்டை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடலாம். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் 1,20,000 per year ஹாஸ்டல் ஃபீஸு. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 1,20,000 per year. டிரான்ஸ்போர்ட்டுக்கு 50,000 per year, அதாவது ஹாஸ்டல் இல்லாத குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் 50,000. அதுபோக அதர் ஃபீஸ் 3 lakh per year. அப்போ டியூஷன் ஃபீஸ் போக இதர கட்டணங்கள் தான் இதெல்லாம். அருணை மெடிக்கல் காலேஜில் 12,000 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 18,000 per month மெஸ் பில்லு. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கொடுக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 45,000 rupees ஸ்டூடெண்ட்டுக்கான கிட்டு, அதாவது மெடிக்கல் கிட்டு. இதெல்லாம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் 1 lakh per year ஹாஸ்டல் ஃபீஸும், மெஸ் பில் 1,35,000 per year. தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 25,000 per month. அப்புறம் மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 22,500 per month. அப்புறம் இது என்னது, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 3,500 per month. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் 1,250 per month ஹாஸ்டல் ஃபீஸும், 8,000 per month மெஸ் பில்லும் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6,762 per month. கற்பகம் ஃபேக்கல்ட்டிஸ் கோயம்புத்தூர், இதில் 1,00,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஹாஸ்டல் ஃபீஸு. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 1,20,000 per year. அப்புறம் இதர கட்டணம் அப்படின்ட்டு 40,000 per year. மாதா மெடிக்கல் காலேஜில் 7,100 per month ஹாஸ்டல் ஃபீஸு, 7,400 per month பார்த்தீங்கன்னா
மெஸ் பில் பனிமலர் மெடிக்கல் காலேஜில் மொத்தமாக 2 லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வாங்குகிறாங்க. ஸ்ரீ முத்துக்குமரனில் பார்த்தீங்கன்னா 1,50,000 to 2,50,000 per year ஹாஸ்டல் ஃபீஸு. மெஸ் பில் வந்து 5,000 ரூபாய். இப்போது இந்த 1,50,000 1,50,000 இருந்து 2,50,000 அப்படிங்கிறது ஹாஸ்டல் ஃபீஸு பர் இயருக்கு. இது மேபி உங்களுக்கு வந்து ஏசி நான் ஏசி இதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அட்மிஷன் டைமில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வச்சு அடுத்த ஒரு அப்டேட் கொடுத்துடலாம். திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் 60,000 பர் இயர் ஹாஸ்டல் ஃபீஸு, 1,10,000 பர் இயர் மெஸ் பில்லு. இதர கட்டணம் 10,000 ரூபாய். இந்திரா மெடிக்கல் காலேஜில் 9,000 பர் மந்த்து ஹாஸ்டல் ஃபீஸும் 10,000 பர் மந்த் வந்து மெஸ் பில்லும். இதர கட்டணம் 50,000 ரூபாய். கற்பக விநாயகா மதுராந்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1,60,000 ரூபாய் பர் இயர் ஹாஸ்டல் அண்டு மெஸ் பில்லுக்கும். பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 1,44,000 பர் இயர் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில் 70,000 பர் இயர் மெஸ் பில்லு. அப்புறம் 36,000 ரூபாய் வந்து இதர கட்டணம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில் பார்த்தீங்கன்னா 1,75,000 இன்க்ளூடிங் மெஸ் அண்டு ரெண்ட்டு ஒரு வருடத்திற்கு. டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 50,000 பர் இயர். இதர கட்டணம் 10,000 ரூபாய் காசு அண்ட் டெபாசிட். பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் நான் ஏசி ரூமாக இருந்ததுன்னா 1,50,000 ருபீஸ். அதுவே ஏசி ரூமாக இருந்ததுன்னா 2 lakh பர் இயர். சிங்கிள் அக்காமடேஷன், அதாவது ரூமுக்கு ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கக்கூடிய செப்பரேட் ரூம் வேணும் அப்படின்னா 3 lakh பர் இயர் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில். செயின்ட் பீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 8,000 பர் மந்த்து ஹாஸ்டல் ஃபீஸு, 8,666 வந்து மெஸ் பில். அது போக 1,70,000 புக் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸு, லாண்ட்ரி ஃபீஸு அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ். தாகூர் மெடிக்கல் காலேஜில் 2,50,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸும் 1,75,000 ரூபாய் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கும் வாங்குகிறாங்க. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜில் 12,200 பர் மந்த்து ஹாஸ்டல் ஃபீஸு, 11,000 பர் மந்த் வந்து மெஸ் பில்லு, 1,800 ரூபாய் இதர கட்டணம். நந்தா மெடிக்கல் காலேஜில் ஈரோடு 7,500 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 7,500 பர் மந்த்து. இது போக இதர கட்டணம் 7,500 ரூபாய். அன்னை மெடிக்கல் காலேஜினுடைய டீட்டெயில் வந்து இன்னமும் கிடைக்கப்பெறவில்லை. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் இது வந்து உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. ஹாஸ்டல் ஃபீஸு 22,500, மெஸ் பில் பார்த்தீங்கன்னா 18,000 பர் மந்த்து. அது போக இதர கட்டணம் 8,250. கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 2,15,000 ரூபாய் உங்களுக்கு நான் ஏசி ரூமுக்கு. அது வந்து ஷேரிங் ரூம். 2,55,000 வந்து ஏசி ஷேரிங் ரூமுக்கு. அப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சென்னை இதில் பார்த்தீங்கன்னா 3,25,000 ஒரு ஆண்டுக்கு. இது சிங்கிள் ஏசி ரூம். 3 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஏசிக்கு. அப்புறம் 2,75,000 பர் இயர் வந்து சிங்கிள் ரூம் வித்து ஏசி. அதுவே 2,25,000 அப்படிங்கிறது ஏசிக்கான ஷேரிங் ரூம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பர் இயர். தனலட்சுமி சீனிவாசனில் 22,500 ரூபாய் ஒரு மாதத்திற்கு. மெஸ் பில் 18,000 ஒரு மாதத்திற்கு. இதர கட்டணம் 8,250. அப்புறம் டென்டல் காலேஜுக்கும் அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 9 minutes ஆகிடுச்சு. இது போக நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ், அதாவது ஆன்லைன் மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து 2025க்கு இன்று துவங்க உள்ளது. அதே போல் ஆஃப்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு சென்னையில் இன்று மாலை நடக்க உள்ளது. அப்போது இதில் உங்களுக்கு மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டாவில், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு ஓசி கேட்டகரியில் எத்தனை சீட் இருக்குது, 1,215. 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் ஓசிக்கு 1,215 இடங்களும், பிசிக்கு 1,039 இடங்களும், பிசிஎம்முக்கு 137 சீட்டு,
எம்பிசி டிஎன்சிக்கு 784 சீட்டு, எஸ்சி கேட்டகரிக்கு 593 சீட்டு, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 113 சீட்டு, அதே போல் எஸ்டி கேட்டகரிக்கு 39, மொத்தமாக 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் 7.5% ரிசர்வேஷன் கழித்து, அதே போல் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான சீட்டெல்லாம் கழித்ததுக்கப்புறம் உங்களுக்கு 3920 இடங்கள் 3920 சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, ஓசி கேட்டகரி அப்படிங்கிறது அது வந்து ஓப்பன் காம்படிஷன், அதாவது டாப்பில் இருக்கக்கூடிய ஓகேங்களா அனைத்து கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களும் இந்த ஓசி கேட்டகரியில் இருப்பாங்க. இது வந்து ஒரு தனிப்பட்ட வகுப்பு அப்படிங்கிறது கிடையாது, தனிப்பட்ட வகுப்பினரை குறிப்பிடுவது கிடையாது. ஓசி கேட்டகரியில் அனைத்து வகுப்பினரை சேர்ந்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் ஓப்பன் காம்படிஷனில் வருவாங்க. ஓகேங்களா. இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 28 சீட்டு, பிசிக்கு 24 சீட்டு, பிசிஎம்முக்கு 3 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 18 சீட்டு, எஸ்சிக்கு 14 சீட்டு, எஸ்சிஏக்கு 3 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு, டோட்டலாக 91 சீட்டு. அடுத்தது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் உங்களுக்கு இருக்கக்கூடிய 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் ஓசியில் 564 சீட்டு, பிசியில் 483 சீட்டு, பிசிஎம்மில் 64 சீட்டு, எம்பிசி டிஎன்சியில் 364 சீட்டு, எஸ்சிஏல 275, எஸ்சிஏல 52 சீட்டு, எஸ்டியில் 19 சீட்டு. இது வந்து காலேஜ் வைஸாக உங்களுக்கு ஸ்ப்ளிட்டப் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப்பில் பார்த்துக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு வந்து மொத்தமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து காலேஜ் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி, உதாரணத்துக்கு திருச்சி மெடிக்கல் காலேஜில் 241 செல்ஃப் ஃபைனான்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக போட்டிருக்கிறாங்க. அப்போது டோட்டலாக பார்க்கும்போது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் 3302, அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டும் டோட்டல் பண்ணி பார்க்கும்போது 3302. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓசியில் 78 சீட்டு, பிசிஎம்மில் 68 சீட்டு, பிசிஎம்மில் 9 சீட்டு, எம்பிசி டிஎன்சியில் 51 சீட்டு, எஸ்சியில் 38 சீட்டு, எஸ்சிஏல 7 சீட்டு, எஸ்டியில் 3 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 529 சீட்டு இருக்குது. அதே போல் உங்களுக்கு வந்து பிடிஎஸில் கவர்மெண்ட் பிடிஎஸில் 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ் இருக்குது. அதில் ஓசியில் 61 சீட்டு, பிசியில் 52, பிசிஎம்மில் 7 சீட்டு, எம்பிசி டிஎன்சியில் 40 சீட்டு, எஸ்சியில் 30 சீட்டு, எஸ்சியில் 5 சீட்டு, எஸ்டியில் 2, டோட்டலாக 197 சீட்டு. அப்போது பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸில் டோட்டலாக ஓசியில் 393 சீட்டு, பிசியில் 336 சீட்டு, பிசிஎம்மில் 44 சீட்டு, எம்பிசி டிஎன்சியில் 253 சீட்டு, எஸ்சி 192 சீட்டு, எஸ்சிஏல 36 சீட்டு, எஸ்டியில் 13 சீட்டு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 455 சீட்டு, மைனாரிட்டியில் கிறிஸ்டியன் மைனாரிட்டியில் 20 சீட்டு, தெலுங்கு மைனாரிட்டியில் 40 சீட்டு, என்ஆர்ஐயில் பார்க்கும்போது 15 சீட்டு. டோட்டலாக உங்களுக்கு பிடிஎஸில் 1797 சீட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து 2025-26க்கான சீட் மேட்ரிக்ஸ். 2024 சீட் மேட்ரிக்ஸுக்கும் 2025 சீட் மேட்ரிக்ஸுக்கும் ஒரு 50 சீட் அப்படிங்கிறது குறைகின்றது. இந்த 50 சீட் அப்படிங்கிறது பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில். அது தவிர இந்த ஆண்டு புதிய மருத்துவக் கல்லூரிகளோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கூடுதலான இடங்களோ எதுவும் சேர்க்கப்படவில்லை. ஐஆர்டி பெருந்துறை ஓசியில் 9 சீட்டு, பிசியில் 8 சீட்டு, பிசிஎம்மில் 1 சீட்டு, எம்பிசி டிஎன்சியில் 6 சீட்டு, எஸ்சியில் 5 சீட்டு, எஸ்சியில் 1 சீட்டு, எஸ்டியில் எதுவும் இல்லை. டோட்டலாக பார்க்கும்போது 30 சீட்டு ஐஆர்டி பெருந்துறையில் இருக்குது. ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய அதர் ஃபீஸ், அதாவது ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட்டு, மெஸ் பில்லு, இந்த மாதிரியான ஃபீஸஸ் எல்லாம் உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு
பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி ஆன்லைனில் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், பேமெண்ட்டு இதெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே அவசரமாக ஏதாவது உடனே செய்யணும் அப்படிங்கிற ஆர்வ கோளாறில் ஏதாவது தவறு செஞ்சிடாதீங்க. நிறுத்தி நிதானமாக செய்யுங்க. நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பேமெண்ட் முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சுட்டு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட செய்யலாம். பாய், see you, have a nice day, all the best. Thanks for watching.